சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது புரியாம அவ என்னமோ அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதை நினைச்சு பயத்துல அழறான்னு எல்லாரும் அவளை சமாதானப்படுத்தினாங்க. இதுங்க எல்லாமே ஒரு முட்டாளுங்க. ஆனா அவளோட பயம் அது கிடையாது. எங்க அவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு நாம மாட்டிப்போன்னு நினைச்சுதான் அவ பயந்து அழுதுருக்கா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஒருவேளை நாம கூட தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம்ல. அப்படி அவ கர்ப்பமா இல்லாம இருந்திருந்தா நம்ம கிட்ட இருந்து அவ எப்படிக்கா தப்பிக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நாமளே ஒரு கெஸ்ட்ல தானே இப்படி எல்லாம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுதான் உண்மை, அதுக்கு ஆதாரம் இதுதான்னு நம்மளாலேயே கான்பிடென்ட்டா சொல்ல முடியலையே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த மத்தவங்க எப்படி ஏத்துக்குவாங்க, நம்புவாங்க? அவங்க நம்ப மாட்டாங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மலரை எல்லாரும் நம்புறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானக்கா. அதுக்கு நாம இப்ப என்ன பண்ண போறோம்? டேய், அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணாதாண்டா அந்த மலர் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். அவ பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளை தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறத பார்க்கும்போது அப்படியே எரிச்சலா வருது. அவளுக்கு கிடைக்கிற மரியாதை, கவனிப்பு அதையெல்லாம் அவளுக்கு சாதகமாக்கி என்ன வேலைக்காரி ஆக்கிட்டாங்க. அவளை மகாராணி மாதிரி சொகுசா பாத்துக்கிறாங்க. இனி எத்தனை நாளைக்கு இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறது? எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னதானம் பண்ண போறாங்களாம். அன்னதானமா? அது எதுக்குக்கா? அந்த மகாராணி வயித்துல குழந்தை உண்டானதுனால ஊர்ல இருக்கிற எல்லா ஏழைங்களுக்கும் அன்னதானம் பண்றேன்னு அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம். அதுக்குதான். இதெல்லாம் ஓவரா இருக்கு. இதுக்கெல்லாமா அன்னதானம் பண்ணுவாங்க? அக்கா, ஏதாவது பண்ணி இந்த அன்னதானத்தை நடக்க விடாம தடுத்துடலாமா? டேய், அன்னதானம் நடக்காம போறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்ல.